Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது blouse-ல front part-ல shoulder loose வராமல் இருக்க stitch பண்ணும்போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதையும் front part-ல பட்டி ஜாயின் பண்ண என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கிளியரா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா back part வந்து நம்ம stitch பண்ணி முடிச்சிருவோம். Next front partல இது மாதிரி dot வந்து first stitch பண்ணிடுவோம். சரிங்களா? அதேபோல front partையும் back partையும் stitch பண்ணிரோம். Next தான் நம்ம வந்து பட்டி அளவுகள் எடுத்து நம்ம stitch பண்ண போறோம். Back வெச்சு தான் நம்ம frontோட பட்டியை வந்து முடிவு பண்ணனும். சரிங்களா? அதனால back partையும் front partையும் இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. ஷோல்டரும் சைடுல கார்னரும் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது shoulder loose வராமல் இருக்குிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க இது கொக்கி சைடுல ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சைடுல 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த நெக்லைன் ஃபினிஷிங்காக ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பிசுறு பகுதியை நம்ம உள் பக்கமா திருப்பி தையல் போடுவோம் இல்லீங்களா? அதுக்காக 1/4 இன்ச் ஒரு லைன் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லைன் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்ல சரியா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இந்த அளவு சரியா இருந்தது அப்படினாலே நமக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது. சரிங்களா? அதுல சரியா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எப்பவுமே பாத்தீங்க அப்படினா நம்ம V பட்டி சைடுல அளவுகள் எடுக்க கூடாது. இது மாதிரி கொக்கி பட்டி சைடுல தான் வந்து அளவுகள் வந்து எடுக்கணும். சரிங்களா? இந்த அளவு தான் நம்ம வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஒன் சைடு நம்ம செக் பண்ணாலே ரெண்டு சைடுக்கும் அது வந்து சரியா இருக்கும். சரிங்களா? பாருங்க 1/4 இன்ச் விட்டுட்டு அதாவது கொக்கி பட்டிக்காக 1/4 இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் மேல் பக்கம் 1/4 இன்ச் அதாவது தையல் ஃபினிஷிங்காக நெக்லைன் ஃபினிஷிங்காக 1/4 இன்ச் விட்டுட்டு இது மாதிரி செக் பண்றோம். மேல் பக்கம் 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக விட்டுருக்கோம். சரிங்களா? நம்மளோட ப்ளவுஸோட ஷோல்டர் லைன் அதாவது ஷோல்டருடைய தையல் அளவு ப்ளவுஸோட ஷோல்டர் தையலும் நம்ம மார்க் பண்ண அளவு சரியா இருக்கு. சரிங்களா? இது மாதிரி சரியா இருக்கும் பொழுது நமக்கு லூஸ் வந்து வராது. இது மாதிரி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவோ அல்லது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது கண்டிப்பா ஷோல்டர் லூஸ் வரதான் செய்யும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி கிராஸ் வைஸ்ல கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அகலத்திலயோ அல்லது 1/2 இன்ச் அகலத்திலயோ அதுக்கு மேல நம்ம கட் பண்ண கூடாது. இது மாதிரி வந்து கிராஸ் வைஸ்ல ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் பாத்தீங்க அப்படினா இந்த சைடுல நம்ம ஆம்கோல் சைடுல கட் பண்ண கூடாது. சரிங்களா? அந்த சைடு கிராஸா வந்து ஜாயிண்ட் ஆயிரணும். இந்த சைடுல அளவுகள் வந்து கரெக்ட்டா இருக்கணும். நம்மளுடைய நெக்லைன் பகுதியில தான் 1/2 இன்ச் வந்து கட் பண்ணனும். சரிங்களா? தையல் எந்த சைடு அப்படினு கேட்டினா அதுக்கு கீழ் பக்கம் 1/2 இன்ச் தள்ளி தான் ஷோல்டரோட தையல் வந்து நம்ம போடணும். சரிங்களா? இப்போ ஃபைனலா போட்ட இந்த லைன்ல தான் நம்ம வந்து தையல் போடணும். சரிங்களா? மேல் பக்கம் 1/2 இன்ச் நெக்லைனுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம். சரிங்களா? அதேபோல கீழ் பக்கத்துல சைடுலயும் வந்து 1/4 இன்ச் விட்டுருக்கோம். நம்ம கொக்கி பட்டி வந்து ஸ்டிச் பண்றதுக்காக. அப்படி இல்ல மறுபடியும் லூஸ் இருக்கு அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா மேல் பக்கம் நீங்க கொஞ்சம் கட் பண்ணாம இது மாதிரி கிராஸ் வைஸ்ல கீழ் பக்கத்துல கட் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி சைடு இருக்கு பாத்தீங்களா? இந்த சைடுல லைட்டா வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்துல கிராஸ் வைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல நீங்க கட் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷோல்டர் லூஸ் வரவே வராது. சரிங்களா? இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணலாம். பட்டிக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். பேக் பார்ட் மேல ஃப்ரண்ட் பார்ட்ட வந்து எடுத்து வெச்சுக்கோங்க. ஷோல்டரும் இந்த ஹேர்கட்டும் சரியா இருக்க மாதிரி வெச்சுக்கோங்க. அப்பதான் சுருக்கங்கள் இல்லாம நேரா எடுத்து விட்டீங்க அப்படினா தான் உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்ட்டா வந்து பட்டிக்கு கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி எடுத்து வச்சிட்டு நம்ம பட்டியினுடைய அளவுகள் எவ்வளவு அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண பட்டி வந்து எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாம எடுத்து வச்சிட்டு நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைடு பட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரஃபா வந்து பட்டி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அளவுகள் வந்து இப்போதான் மார்க் பண்ண போறோம். கொக்கி சைடுல பாத்தீங்க அப்படினா 1/2 இன்ச் மேல் பக்கமாவும் ஃபர்ஸ்ட் டாட் கிட்ட 1/2 இன்ச்சும் சைடுலயும் 1/2 இன்ச் இது மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்ல தான் நம்ம தையல் வந்து போட போறோம் இல்லீங்களா? அதுக்காக நம்ம ஒரு லைன் போட்டு தையலுக்கான லைனை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ் பக்கம் வரைக்கும் பாத்தீங்க அப்படினா பேக் பட்டி வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 3.5 இன்ச் வருது. அந்த 3.5 இன்ச் அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் வைஸ்ல இருக்கு கொஞ்சம் சுருக்கங்களா இருக்கு அப்படினா நீங்க 1/2 இன்ச் குறைச்சு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஸினுடைய அளவு அப்படினு பார்த்தா 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது போல கிராஸினுடைய அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாட் நேர் பாத்தீங்கன்னா பட்டியினுடைய இரண்டாவது அகலம் எவ்வளவு அப்படினு பார்க்கலாம். சுருக்கங்கள் இல்லாம நேரா எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படினா 2.5 இன்ச் இருக்கு. சரிங்களா? அந்த 2.5 இன்ச் அப்படியே இந்த லைன்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த டாட்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து சைடு ஜாயிண்ட் பகுதி வரைக்கும் எவ்வளவு லெந்த் அப்படினு பாத்தீங்க அப்படினா 6.5 இன்ச் இருக்கு. அந்த 6.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். பட்டியினுடைய 3வது அகலம் சரிங்களா, 3.5 இன்ச் வருது. அந்த 3.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியினுடைய 3 அகலங்கள் மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட் அகலம், 2வது அகலம், 3வது அகலம் 3ஐயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டேப் வச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பட்டியினுடைய சரியான அளவு சரிங்களா. இப்போ நம்ம தையலுக்காக மறுபடியும் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் சரிங்களா. போட்ட லைனில் இருந்து மறுபடியும் மேல் பக்கம் 1/2 இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லைனில் தான் நம்ம பட்டியை வந்து கட் பண்ண போகிறோம். கீழே நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு லைன், அதில் வந்து தையல் போடணும் சரிங்களா. இப்போ மேல் பக்கம் தையலுக்கான லைனையும் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டிய லைனையும் வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ 1/2 இன்ச், இதில் 1/2 இன்ச் அதில் 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக கிளாத் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சரிங்களா. இப்போ நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, செகண்டாக லைன் போட்டோம் இல்லைங்களா, கட் பண்ணுறதுக்கான லைன், அந்த லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் போட்டது ஸ்டிச் பண்ணுறதுக்கு, மேல் பக்கம் போட்டது கட் பண்ணுறதுக்கான லைன் சரிங்களா. இப்போ பட்டியில் வந்து சரியான அளவை நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவை தான் நம்ம அப்படியே அடுத்த பட்டியில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது உள் பக்கம் பட்டி எது, வெளிப்பக்கம் பட்டி எது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சு நம்ம இந்த பட்டி மேலே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. கார்னர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு, கீழ்ப்பக்கம் கார்னரையும் சரியாக வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம டார்க்காக மார்க் பண்ண மார்க்கிங் அந்த பட்டியில் லைட்டாக மார்க்கிங் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம லைட்டாக மார்க்கிங் ஆனதை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சரியான அளவு. அடுத்து மேல் பக்கம் ரொம்ப லைட்டாக மார்க்கிங் ஆகிருக்கு பாருங்கள், இது வந்து தையலுக்கான அளவு, அதாவது நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு சரிங்களா. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய அளவில் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பட்டியுமே வந்து ரெடி ஆகிடுது. ஒரே சேம் அளவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஒன் சைடு பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க, டாட் பிடிச்ச ஃப்ரண்ட் பார்ட்டை. அடுத்து பட்டி வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 1/2 இன்ச் சரிங்களா. நம்ம தையலுக்காக குறித்த அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயிண்ட் பகுதியை நோக்கி ஃபோல்டிங் வந்து திரும்புகிற மாதிரி தையல் போடணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து தையல் போட்டுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள் வி ஷேப்பில் நம்மளுக்கு வந்து டேர்ன் ஆகும் சரிங்களா. அப்போ தான் வந்து நம்மளுடைய கரெக்டாக ப்ளவுஸ் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் சரிங்களா. அந்த இடத்துல வி மாதிரி லைட்டாக டேர்ன் ஆகணும் சரிங்களா. அது ஃபஸ்ட்டு டாட் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் ஆகலை, ஸ்ட்ரைட்டாக வருது அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக அமையாது சரிங்களா. ப்ளவுஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னா இந்த வி மாதிரி இந்த இடத்துல டேர்ன் ஆகிறது தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம தையல் வந்து அளவுகள் குறித்தது சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சரியாக இருக்கா, சைடு ஜாயிண்ட் பகுதி, ஷோல்டர் எல்லாமே சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக கிளாத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டியை வந்து நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் பட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா. அல்லது பட்டி ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே வந்து நீங்கள் ஒரு டைம் தையலை பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கம்மியாக வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்டியை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து மறுபடியும் சரியாக இருந்தால் ஓகே தான். பட் சரியாக உங்களுக்கு வந்து சரியாக வரல, பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பட்டி வந்து வேஸ்ட் ஆயிரும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வேறு கலர் பட்டி உங்களால் கொடுக்க முடியாது. ஆக இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த சைடு ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், 3 டாட் வந்து பிடிச்சு ஃப்ரண்ட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்த சைடு பட்டியை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே போல் தான் ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட் நேர் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த லைனில் இருந்து, அதாவது நம்ம தையல் போட வேண்டிய லைனில் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு டாட்டை வந்து இது மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் கேப் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து நம்ம சரியாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. இப்போது சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போன டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டி சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணோம். இந்த டைம் சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு டாட் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த சைடில் தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி விடணும் சரிங்களா. உள் பக்கமாக பண்ணக்கூடாது, வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி தான் வந்து ஃபோல்டு பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் டேர்ன் ஆகும் பாருங்களா. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் வரதான் செய்யும். வந்தால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக, அதாவது அந்த ஷேப் வந்து சரியாக வருது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. இந்த மாதிரி சுருக்கங்கள் இந்த இடத்துல வரணும், அப்போ தான் ஷேப் வந்து சரியாக இருக்குங்கிறது அர்த்தம் சரிங்களா. இது மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இது நீங்கள் தேவைப்பட்டால் லாங் ஸ்டிச் கூட போடலாம், அதாவது பெரிய தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு சின்ன தையல் கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை பிரிக்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது நம்மளோட விருப்பம்தான். இந்த இடத்துல லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேல் பக்கம் ஒரு தையல் போட்டிங்க, படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸ்க்கு கம்பல்சரி படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். பாருங்கள், பேக் பார்ட் எடுத்து வச்சிட்டோம், அது மேலே ஃப்ரண்ட் பார்ட்டையும் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சரியாக இருக்குது. இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம வந்து தையல் போடலாம் சரிங்களா. எடுத்தோடனே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணோம், ஒரு வேளை சரியாக வரல அப்படின்னா ரொம்ப சிரமம் இல்லைங்களா. அதுக்காக ஒரே தையல், அதுவும் நீங்கள் பெரிய தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டையும் சரியாக வச்சு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதாவது கொக்கிப்பட்டி சைடு ரெண்டையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டி கிளாத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கொக்கிப்பட்டி சைடில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. அதாவது பட்டி சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா பட்டியை வந்து மறுபடியும் நம்ம குறைச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை மேல் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு அளந்து பார்க்கலாம். இல்லை சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் டாட் இருக்குது பார்த்திங்க, ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கீழே பட்டி ஜாயின் பகுதியில் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து இதில் ஈக்குவல் ஆயிரும் சரிங்களா. அதை மீறியும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம மேலே ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க கொஞ்சம் கட் பண்ணி விடுறோம், அல்லது கீழ்ப்பக்கம் சைட்லையும் வந்து கட் பண்ணி விடுறோம். இதில் எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், பட்டி வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட் பதிவில் பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டியும் வி பட்டியும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.